எல்லாருக்கும் சமயக் தர்ஷன்பா. நம்ம வந்து வர்த்தமான சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். 50வது பாடல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து இன்னும் கொஞ்சம் அதுல பார்த்தோம், சக்தி எல்லாம் பார்த்தோம். அது ஆத்ம சக்தி பத்தி பார்த்தோம். நம்ம தர்மத்துல வந்து எப்படி வந்து நம்ம விருத்தியா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுல ஏற்கனவே சொல்லிட்டாரு மகராஜ், ஆத்ம சக்தி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோவா தான் இருக்க முடியுமே தவிர நீங்க வந்து அதை உபயோகப்படுத்தாம இருந்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்காது. நீங்க நல்ல விதமா அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சக்தியும் அதிகமாக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். சரி, சரி, இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு வந்து அந்த நம்மளுக்கு வந்து அந்த ஆத்ம சக்தி அதிகமாக்கி என்ன நிலைமைக்கு போகணும் பகவானை பார்த்து அப்படின்னு சொன்னா வீத்திராகத்தன்மை தான் நம்ம வந்து அடையணும், அதுதான் நம்மளுடைய இலக்கா இருக்கு அப்படிங்கிற பொழுது அப்ப நம்ம வந்து அதை எப்படி அடையறோம்? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பக்தி தான் அதுக்கு வந்து சரியான விஷயமா இருக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா முதல்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பக்தி மூலியமா எவ்வளவுக்கு அதிகமா பக்தி வந்து நீங்க வந்து பகவான் கிட்ட வீத்தராகி மேல எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உங்களுக்கு ராகம் அதிகமாகுதோ, என்னது, வீத்தராகி மேல உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ராகம் அதிகமாகுதோ அப்பதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும், ராகத்திலிருந்து முக்தியை அடைய முடியும். அதாவது உங்களுக்கு ராகத்துல இருந்து விடுபட முடியும். சோ அதுக்கு என்ன பண்ணும், ராகம் வைக்கணும். யார் மேல வைக்கணும், பகவான் மேல வைக்கணும். வீத்தராகி பக்கம் உங்களுது பண்ணணும். ஏன்னா ராகத்தை வந்து நீங்க வந்து அப்படி நான் வந்து விட்டுடுவேன், எல்லாம் என்னை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரில நீங்க வந்து பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா ராகத்தை நீங்க டைவர்ட் பண்ணணும். இன்னைக்கு எது மேல இருக்கு ராகம் உங்களுக்கு, வீட்டு மேல இருக்கு, ஆண்டி மியூட்ல இருக்கங்க ஆண்டி. ஆண்டி நீங்க பேசுறது கேட்கல, மியூட்ல இருக்கான் ஆண்டி. அதிகமா ராகம் வைக்கிறீங்க. கேக்குதாமா? கேக்குதுங்க ஆண்டி. கட் ஹலோ, ஆயிடுச்சு. கேக்குதாப்பா? கட் இப்ப ஆயிடுச்சுன்னு கேக்குதுங்க. நினைக்கிறேன். ம். ஓகேப்பா. சொன்னால வந்து பக்தி வந்து பகவான் மேல வைக்கணும். ராகம் எவ்வளவுக்குள்ள ராகம் உங்களுக்கு பகவான் மேல அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து வீத்தராகியா ஆக முடியும் அப்படிங்கறதான். சோ என்ன உங்களுடைய அந்த ஓட்டத்தை, உங்களுடைய அந்த சக்தியினுடைய அந்த இதுவை நீங்க திருப்புனீங்க அப்படின்னாதான், அந்த ராகத்தோட திசைய நீங்க திருப்புனீங்க அப்படின்னாதான் உங்களால வீத்தராகியா மாற முடியும். டைரக்டா நீங்க வந்து சொல்லிக்கலாம், நீங்க வந்து ராகம் பண்றதே தப்பு, அதனால எது மேலயும் ராகம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பக்திங்கிற அந்த ராகத்துல இருந்து நீங்க விலகிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போ உங்களால வந்து வீத்தராகியா ஆக முடியாது அப்படிங்கறதா. என்ன, தண்ணி பாஞ்சிட்டே இருக்குன்னு சொன்னா அது இதுவாதான் இருக்கும் உங்களுக்கு. அதே காஞ்ச பூமியில போச்சுன்னு சொன்னா மொத்தம் வந்து இழுத்துக்கோ. சோ நீங்களும் ராகத்தை வந்து தவறான திசையில பண்ணும்பொழுதுதான் அது வீணாகுமே தவிர சரியான பாதையில பண்ணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது. சோ சம்சாரத்து மேல எவ்வளோ நீங்க சுத்தி இருக்கிற அந்த விவகாரங்கள்ல விஷயங்கள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ராகம் இருக்கோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்க டைரக்ஷன் மாத்தி பகவான் மேல கொண்டு வரணும் அப்படிங்கதான். அது இல்லாம நீங்க பகவான் மேல பக்தி பண்ணாம வீத்தராக பகவான் மேல உங்களுக்கு வந்து அந்த சிரத்தையும் நம்பிக்கையும் பக்தியும் ஏற்படல அப்படின்னு சொன்னா நீங்க வீத்தராக விஞ்ஞானத்தை எவ்வளவுதான் படிச்சீங்க அப்படின்னா கூட, என்னதான் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்குள்ள ராகம் வந்து குறையறதுக்கு சான்ஸே கிடையவே கிடையாது. நீங்க பாட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பீங்க, அதுதான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, வீத்தராக விஞ்ஞானம் உங்களுக்குள்ள வரணும்னு சொல்வீங்க, எல்லாம் பேசுவீங்க. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா கஷாயமும் குறையறது கிடையாது, ராகமும் குறையறது கிடையாது. சோ அதனாலதான் இந்த பாடல்ல அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா உங்களை நேர்ல பாக்குறதுக்கு
இல்லையா? அதனால வந்து உங்கள நான் வந்து பார்த்ததில்ல, கேட்டதில்ல, தொட்டதில்ல, உங்களுடைய மகிமைய தெரிஞ்சுகிட்டது இல்ல. இருந்தாலும் பிரத்யக்ஷமா நீங்க இல்ல அப்படிங்கிற பொழுது கூட, உங்க மேல பரோட்சத்துல எனக்கு என்ன ஏற்படுது? அதிக பக்தியும் ஏற்படுது. சோ அந்த மாதிரி ஒரு அன்பு ஏத்துனது ஒரு பாவனையா அவர் வந்து வச்சிருக்காரு. அவருக்கு பாவனை இருக்கு இல்லன்னா பரோட்சால அவ்வளவு பரோட்சத்துல விடாது. நேரடியா இல்ல பகவான். இருந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து பிரதிமா பார்க்கும்போது அப்படி பகவானோட இணைச்சுக்க முடியுது. அவ்வளவு நல்ல பாவனை ஏற்பட முடியுதுன்னு அவரை பார்க்கும்போது அந்த மாதிரி தனக்கு ஏற்படுது அப்படிங்கறத வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? நம்ம இந்த இதுவா சொல்றோம் இல்லையா? உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங்லாம் சொல்றோம் நம்ம வந்து. இந்த மாதிரி இந்த ஆஷா இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது பகவான் மேல அவ்வளவு ராகத்தை நீங்க மாத்திக்கும் பொழுது அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும்? உங்களுக்கு அதிக அளவுக்கு உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதாகட்டும், உங்களுக்குள்ள அந்த சக்தியை வீத்திராகத்தன்மை அடையிறதுக்கான அந்த சக்தியை நீங்க எந்த அளவுக்கு அதிகமா பகவான் மேல வைக்கிறீங்களோ அது மூலியமா உங்களுக்கு வந்து கிடைக்க முடியும். அதே மாதிரி ஒண்ணு பாத்தீங்கன்னா கூட பிரத்யட்சமா இருக்கும்போது விட பரோட்சமா இருக்கும்போது அவர் சொல்றாரு இல்லையா, எனக்கு வந்து அதிகமா ஏற்படுது பாவனை அப்படிங்கிற போது அது நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரத்யட்சத்தை விட பரோட்சமால அதிகமாகுதா, பிரத்யட்சத்துல அதிகமா இருக்கா அப்படின்னு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு. சோ வீட்டுல இருக்காங்க, பசங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, உங்களுக்கு அன்பு இருக்கு. ஆனா நீங்க வந்து அதை வந்து அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த குழந்தைங்க மேல பாசம் இருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ராகம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க அவங்க உங்களோடு இருக்கும்போது உணர்றதை விட அந்த குழந்தை வந்து ஒரு படிப்புக்காகவோ இல்ல ஒரு வேலை விஷயமாவோ வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுல இருந்தா கூட அவனை பத்தி அந்த அளவுக்கு நினைச்சே பார்க்க மாட்டீங்க. அவன் வெளியூருக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா போறோம், அவ்வளவுதான். ஒரு நிமிஷமும் ஒரு நேரமும் ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு நடக்கட்டும், ஒரு இதுவும் என்ன ஆகும்? அவனை வந்து நினைவுபடுத்துறது அவங்களுக்கு வந்து இருக்கும். இருக்கிறது நீங்களே வந்து பார்த்திருப்பீங்க. அப்போ ராகம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரத்யட்சத்துல அதிகமா இருக்கா, பரோட்சத்துல அதிகமாகுதா அப்படிங்கறதுதான். சோ பாத்தோம்னா ஜெனரலாவே பார்த்தோன்னு சொன்னோம்னா பிரத்யட்சத்தை விட பரோட்சத்துல இருக்கும்போது நமக்கு ராகம் அதிகமா இருக்குதுங்கிறத நம்மளால பார்க்க முடியும். நம்ம டைரக்டாவே நம்மளால பார்க்க முடியுது அப்படிங்கிறது. அதனாலதான் நான் வந்து இங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. பகவான் நேரடியா இருந்தா கூட உங்களுக்கு அந்த பிரத்யட்சமா இருக்கும்போது நீங்க வந்து செட்டப் பண்ணாம இருக்க முடியும். ஆனா பரோட்சமா இருக்கும்போது உங்களுக்கு அவருடைய நினைவும் இதுவும் அதிகமா வர முடியும். அதனாலதான் நான் வந்து பரோட்சத்துல எனக்கு உங்க நினைவு ஜாஸ்தியா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி பாவனை வரும்பொழுதுதான் அந்த பக்தி செய்யற ஆர்வமும் உங்களுக்கு வந்து ஏற்பட முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி பண்றோமோ அப்பதான் நம்மளால வந்து பகவான் மாதிரி நாமளும் ஆக முடியும் அப்படிங்கிறது. அதனால பக்திக்கு வந்து ஒரு இதுவா சொல்ற சேர்ந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது. சோ தர்மியா இருக்கணுங்கிறதுக்கு அந்த தர்ம அனுராகம் எப்படி விருத்தி ஆகும்? சோ தர்மத்தின் மீது இருக்க அனுராகம் எப்படி விருத்தி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பகவான் மேல நம்பிக்கையும் அந்த திராகமும் வைக்கும் பொழுதுதான் உங்களால வந்து அந்த மாதிரி எல்லாம் விருத்தி பண்ணிக்க முடியும் அப்படின்னு. நான் பட் வந்து நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, உங்களுக்கு வந்து எது மேலனாலும் நீங்க ராகம் வைக்கிறது எல்லாம் இந்த இதெல்லாம் மாத்தி மாத்தி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எது மேல வச்சாலும் ராகம் ராகம் தான், அது சம்சாரத்துக்கு பந்தத்துக்கு தான் காரணமாகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களால ராகத்துல இருந்து விடுபடவே முடியாது அப்படிங்கிறதுதான். சோ ராகத்துல இருந்து விடுபட வேணும் அப்படின்னா கூட முதல்ல உங்களுடைய ராகத்தை தப்பான ராகம் மேல வச்சிருக்கிற ராகத்துல இருந்து விடுபட்டு நல்ல விஷயத்துக்கு ராகம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலும் அப்போ ராகத்துல இருந்து உங்களால விடுபட முடியும் அப்படிங்கிறதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 51வது ஸ்துதி. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி பக்தி பண்ணி பண்ணி பகவான் கிட்ட என்ன மாதிரி ஒரு ஆசை வைக்கிறது, என்ன மாதிரி விஷயம் வந்து அதுல முக்கியமான விஷயமா இருக்கு. யார் அதிகமா பக்தி பண்றாங்களோ பக்தி பண்றவங்களுக்கு 2 விஷயம் வந்து முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கறதான் இந்த பாடல்ல வந்து சொல்றாங்க. பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல சமஸ்கிருதத்துல பார்த்தோம் அப்படின்னா அத்யபி தே பிரவச்சனாம்பு மனக பிபித்சா பீத்வா அப்பி திருஷ்யதி விலோக்கிய புனர் திதிக்ஷா ஏதன் மனோரத யுகஸ்ய யதாஹி பூர்த்திக சாக்ஷாத் பவேன் மம விமுக்தி கதா ததாலம். அதுக்கு ஹிந்தி பாடல் பார்த்தோம் அப்படின்னா
तेरे वचन नीर को पीने की इच्छा पी पी कर भी तृप्त नहीं होता मेरा मन, पुनः देखना लग कर भी दो ही मेरी मनोकामना जब पूर्ण होंगी साक्षात, मुक्ति कदा भी मेरी पूरी हो जाएगी मेरी बात அப்படின்னு சொல்றாரு. சோ 2 விஷயம் அதுல வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? பக்தி அதிகமாகும் போது இன்னைக்கும் உங்களுடைய பிரவச்சனம் என்ன பிரம்ம சாட்சாத் பிரவச்சனம்ல அவருடைய பகவானுடைய வாணியை வந்து மத்தபடி கேட்கிறோம் இல்லையா, பிரவச்சனம் மூலியமா கேட்கறது மூலியமா குருவாணி மூலியமா கேட்கிறோம். உங்களுடைய பிரவச்சனம் அப்படிங்கிற நீரை குடிக்கணுங்கிற ஆசை வந்து எனக்கு வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி அவருடைய வச்சனத்தை கேட்டு கேட்டு நான் எவ்வளவு குடிக்க அப்படின்னா கூட இன்னமும் எனக்கு என்ன அடங்கல, தாகம் வந்து அடங்கவே இல்லை. இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் அப்படிங்கிற அந்த தாகம் இருந்துட்டே இருக்கு. அதே மாதிரி உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து அதிகமாகிட்டே இருக்கு அப்படிங்கிறதான். உங்களுடைய வச்சனத்தை கேட்டு உங்களை தரிசனம் பண்ணி என்னுடைய மன ஆசை, என்னுடைய மனோகாமனா, என்னுடைய ஆசை எப்போ வந்து சாக்ஷாத் நிஜமாலுமே முழுமை அடையுதோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய முக்திக்கான கதை கூட அந்த சமயத்துல முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. சோ அது வரைக்கும் அந்த ஆசை இருந்துட்டே இருக்கும். என்னைக்கு என்னோட ஆசை அது பூர்ணம் அடைந்தோ அன்னைக்கு என்னுடைய முக்திக்கான கதையும் முடிவுக்கு வந்துடும். சோ அது வரைக்கும் அந்த ஆசை இருந்துட்டே இருக்கணும். யாருக்கு இருக்குதுன்னு சொல்றாருங்க? யார் பக்தி செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாவனை இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதான். சோ திருப்தியே இருக்கிறது. எவ்வளவு கேட்டாலும் இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும். அதே மாதிரி பார்த்ததுக்கு அப்புறமும் திருப்பி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கிறது. தீர்த்தங்கரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ஆராத்தியமா அவங்கள வந்து தியானம் பண்றதுக்கு எல்லாமே பண்றோம், பக்தி செய்யறோம், ஸ்துதி பண்றோம். திருப்பி திருப்பி அந்த மாதிரி செய்யறதுக்கான நினைவு வர்றது, திருப்பி திருப்பி நம்மளை தியானிக்கிறது, தர்ம தியானம் சொல்றோம், இந்த தியானம் சொல்றோம், எல்லாத்துலயுமே நீங்க வந்து அவரை பாக்குறதுக்கான முயற்சி, அவருடைய வசனத்தை கேட்கறதுக்கான முயற்சி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை ஒட்டிதான் அவங்களுடைய எல்லா நடவடிக்கையுமே இருக்குமே தவிர மற்ற விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கிறதே கிடையாது அப்படிங்கிறதான். நம்ம சில சமயம் சொல்லுவோம், பார்க்கும்போது பக்தி பண்ணும்போது ஆகட்டும், இது பண்ணும்போது ஆகட்டும், சில சமயம் நம்மளால வந்து அதுல ஈடுபட முடியுது, சில சமயம் நம்மளால வந்து அதுல மனசு வந்து சரியா ஒன்ற முடியாம போகுது, அதெல்லாம் கூட இருக்கு அப்படிங்கிறதாம். ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு பக்தி அதிகமாகுதோ திருப்பி திருப்பி இந்த விஷயத்து மேல உங்களுக்கு வந்து ருச்சி வந்து அதிகமாக முடியும் அப்படிங்கிறதாம். சோ அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு பகவானை தரிசனம் பண்ணும்போது இல்ல குருவாணி கேட்கும் போது இந்த சயோகங்கனாலதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாவனை எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்பட முடியும் அப்படிங்கிறதான். இல்லைன்னு சொன்னா நீங்க யோசிப்பீங்க, ராகத்வேஷம் காரணமா விஷய கஷாயங்கள் பத்தி துர்தியானம் ஏற்பட முடியும், அதெல்லாம் ஏற்பட முடியுமே தவிர நல்ல தியானம் அப்படிங்கிறது எப்பன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பக்தி பண்ணும்போதுதான் உங்களுக்கு வந்து ஏற்பட முடியும் அப்படிங்கிறதாம். சோ அப்ப நல்லதை நம்ம திருப்பி திருப்பி நினைக்கும் போது, நல்லதை நீங்க திருப்பி திருப்பி சிந்தனை பண்ணும்போது, தியானம் பண்ணும்பொழுது, அப்ப உங்களுக்கு வந்து அது திருப்பி திருப்பி பண்ணுங்கிற விருப்பம் வரும்பொழுது அப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு இந்த வீத்திராகத்தன்மை அடையிறதுக்கான அந்த சக்தி உங்களுக்குள்ள வர முடியும் அப்படிங்கிறது. சோ எப்படி வர அந்த இது உங்க பக்தி காரணமா உங்களுக்குள்ள ஏற்படுற விசுத்தி வந்து அதிகமாகும். அது மூலியமா உங்களால வந்து நீங்க நினைச்சத நடத்திக்க முடியும் அப்படிங்கிறதாம். அதனால வந்து சோ பிரதிமாவை பார்க்கும்போது, ஏன்னா இப்ப சாக்ஷாத் பகவான் கிடையாது, நம்மளுடைய பகவானை உங்களுக்கு கேட்டாரு அவரு. சோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரதிமாவை பார்க்கணும், பகவானுக்கு கோயிலுக்கு போறீங்க, பார்த்துட்டு ஒரு தடவையோட அப்படியே வந்துடுங்க. உங்களுக்கு எல்லாம் தோணதே இல்லையா? கதவு மூடும் போது அந்த ஜன்னல் வழியா எட்டி எட்டி பாக்குறதுக்கு தோன்றது,
சோ பகவானை பாக்குறதுக்கான அந்த ஆசை ஏற்படுறது, அதே மாதிரி வச்சனம் கேட்கறதுக்கான அந்த ருச்சி ஏற்படுறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி பாவனைகள் யாருக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னா, உண்மையான பக்தி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி திருப்பி திருப்பி பார்க்கணும், திருப்பி கேட்கணும். எத்தனை தடவை பார்த்தாலும் அது வந்து அந்த இது ஆகாம, சாட்டிஸ்பாக்சன் ஆகாம, நமக்கு திருப்தி அடையாம திருப்பி திருப்பி பண்ணுங்கிற அந்த மனசு வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா. அப்போ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அப்ப நம்ம என்ன பிடிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சோ பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? சோ கோயிலுக்கு போறோம், ஒரு தடவை போறோம், பார்க்கிறோம். அதெல்லாம் பண்ணும்போது அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணோம், நமக்குள்ள இருத்தி வச்சுக்கிறதுக்கான முயற்சிய நம்ம வந்து திருப்பி திருப்பி பண்ணணும் அப்படிங்கிறதா. சோ அப்ப வந்து எப்போ அது வந்து இந்த மாதிரி பண்ணிக்க முடியும் நம்மளால பார்த்தா, நமக்குள்ள எப்ப வந்து கிளேசம்லாம் கம்மியா இருக்கோ அப்பதான் நம்மளால வந்து இந்த பாவனைய கொண்டு வர முடியும். அதே மாதிரி நம்ம வந்து தியானம் பண்ணலாம், உட்கார்றோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு நாளைக்கு தியானம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கோயில் இருந்து பார்த்த பகவான் அப்படியே சாட்சாத் உங்களால வந்து நேரடியா உங்க மனசுக்குள்ள பாக்குற மாதிரி உங்களால வந்து அதை கொண்டு வர முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எல்லா சமயத்திலுமே உங்களால வந்து அந்த மாதிரி நீங்க கோயில தரிசனம் பண்ற ஜென பகவான திருப்பி கொண்டு வந்து முழுமையா நீங்க நேர பார்க்கும்போது எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி உங்களால வந்து தியானத்துல பார்க்கக்கூடிய முடியறதுங்கிறது வந்து அவ்வளவு சுலபமா அடிக்கடி நடக்கிறது இல்லை அப்படின்னா கூட அதை வந்து நம்ம திருப்பி திருப்பி அதை வந்து பயிற்சி பண்ணோம். உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வரும்பொழுது அதே மாதிரி அந்த தர்ஷனத்தை பண்ற அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து திருப்பி திருப்பி பண்ண முடியும். சோ அப்ப அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பண்ணணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னா, திருப்பி திருப்பி அந்த நமக்குள்ள அந்த காட்சியை கொண்டு வரணும், திருப்பி திருப்பி நம்மளால ஸ்மரண் பண்ணிக்க முடியணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு தடவை நமக்கு வந்து அது காட்சிக்கு வந்த பொழுது அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, அந்த சமயத்துல நம்மளுடைய பாவனை என்ன இருந்தது அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து யோசிக்கணும். எதை யோசிச்சுட்டு நம்ம உட்கார்ந்தோம் தியானம் பண்றதுக்கு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அந்த தியானம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அதுல என்ன படிச்சோம், என்ன கேட்டோம், என்ன பார்த்தோம், சோ அதை ஒட்டி அதுக்கப்புறம் என்ன நம்ம சிந்தனை பண்ணோம், எப்படி வந்து நமக்கு வந்து அந்த நல்ல விஷயம் நம்மளுடைய தியானத்துல வர முடிஞ்சுது அப்படிங்கிறதையே பார்த்தோம்னு சொன்னா, அப்ப திருப்பி திருப்பி அந்த மாதிரி முயற்சியை நம்ம பண்ணோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து படிச்சோம்னு சொன்னா, இந்த மாதிரி கேட்டோம்னு சொன்னா, இந்த மாதிரி சிந்தனை பண்ணும்போது நம்மளால பகவானோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது, பகவானை பார்க்க முடியுது, அவருடைய வசனங்களை கேட்க முடியுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா. சோ அப்ப இந்த ஞாபகப்படுத்தி நம்ம திருப்பி திருப்பி பண்ணும்போது அதை மீண்டும் மீண்டும் நம்மளுடைய ஞாபகத்துல கொண்டு வர்றதுக்கு முடியும் அப்படிங்கிறதா. அதே மாதிரி உபதேசங்களும் கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த சப்தம் திருப்பியும் நம்ம காதுல எப்படி பகவானை தரிசனம் பண்றதுக்கு எது காரணமா இருக்கோ அதே மாதிரி பகவானுடைய வாணி கூட கேட்டீங்கன்னு சொன்னா, அது திருப்பி திருப்பி அந்த சப்தத்தை ஸ்மரண் பண்ணி திருப்பி திருப்பி என்ன கேட்டோம் அப்படிங்கிறத ரீவைண்ட் பண்ணி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளால தியானமும் பண்ண முடியும், திருப்பி நம்ம மனசை வந்து அதுல செலுத்தவும் முடியும் அப்படிங்கிறதா. சோ அது மாதிரி ஒரு சமோசனத்துல இருக்கும், பகவானை தரிசனம் பண்றோம், பகவானுடைய சமோசனம் எவ்வளவு விஸ்தாரமா இருக்கு, அந்த சபைகள் இருக்கிறது, நம்ம நேரம் போறோம், அங்க போய் திவ்ய தரிசனம் பண்றோம். சோ அந்த மாதிரிலாம் நம்மளால வந்து அந்த தத்துவ இதை வந்து கேட்கிறோம். அந்த மாதிரிலாம் திருப்பி திருப்பி நம்ம வந்து பண்ணோம், ஸ்மரண் பண்ணும்போது திருப்பி திருப்பி நம்மளால அதை வந்து நமக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுதான். அதனால நமக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த வித தடங்களும் இல்லாம உங்களால அந்த காட்சிகளே ஆகட்டும், இல்ல அந்த வச்சனங்களே ஆகட்டும் உங்க மனசுக்கு கொண்டு வரணும்னு சொன்னா, உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, கிளேசம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதாம். சோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நீங்க வந்து சாந்தமா இருக்கீங்களோ அப்பதான் உங்களால வந்து அதை உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதாம். அதுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணணும், உங்க மனசு எந்த விஷயங்கள முதல்ல வெளியில எவ்வளவு விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டு இருக்கோம், வெளில போயிட்டு இருக்கு இல்லையா, இதை பத்தி பாக்குறது, அதை பத்தி பாக்குறது, இதை பத்தி கேட்கறது, எல்லாம் விஷய கஷாயம் பத்தி நிறைய கேட்கிறோம் பார்க்கிறோம். சோ அதுல இருந்து நீங்க வந்து உங்க மனச உள் பக்கமா உங்களுக்குள்ளான விஷயமா அதை திருப்பும் பொழுதுதான் உங்களால வந்து அந்த மாதிரி ஸ்மரண் பண்ற சக்தி உங்களுக்கு பண்ண முடியும். இப்ப இங்க பரத கஷேத்திரத்துல பார்த்தோம் சொன்னா, இன்னைக்கு வந்து யாருமே தீர்த்தங்கர் இல்லை இன்னைக்கு. ஆனா
இதே கஷேத்திரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதே கஷேத்திரத்துல மொத்த 2.5 தீபத்திலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 20 தீர்த்தங்கள், குறைஞ்சபட்சம் 20 சமவசனம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கு. நம்ம எதெல்லாம் சொன்னமோ சமவசனம் பத்தி யோசிக்கணும். சோ அந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி, என்ன மாதிரி சமவசனம் ஆதிநாத சுவாமிக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 12 யோஜனை அவ்வளவு பெரிய சமவசனம். அதே மாதிரி விதே கஷேத்திரத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு பெரிய சமவசனம், அவ்வளவு பெரிய சபை, அவ்வளவு ஜனம், அவ்வளவு இது. அந்த மாதிரி அங்க வந்து பார்த்தோம்னு சொல்ல முடியும். விதே கஷேத்திரத்துல அவங்களுக்கான அந்த சமவசரணம் இன்னைக்கும் குறைஞ்சபட்சம் 20 சமவசரணம் நித்தியமா இருந்துட்டே இருக்கு அப்படிங்கறதுதான். சீமந்தர், யுகமந்தர், பாகு, சுபாகு, அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா 20 தீர்த்தங்கள்லாம் சொல்றோம். அந்த வரிசையில நம்ம வந்து விசாரம் பண்ண முடியும், யோசனை பண்ண முடியும், திங்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதாம். சோ அதை நீங்க எப்படி கற்பனை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த 20 சமவசரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சுமேரு பர்வதம் நடுவுல இருக்கு. சோ அதுக்கு வந்து பாருங்க, கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் 2 பக்கமும் அதை எடுத்துக்கோங்க. சுமேரு பர்வதம் நடுவுல, கிழக்கு பக்கம் ஒரு பகுதி இருக்கு, மேற்கு பக்கம் இருக்கு ஒரு பகுதி இருக்கு. 2 பக்கம் விதேகம் இருக்கு உங்களுக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுல வந்து ஒரு அந்த கிழக்கு பக்கம் மேற்கு பக்கத்துல வடக்கு தெற்கா ஒரு பிரிச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல அதை திருப்பி அந்த கோடை, கிழக்கு பக்கம் ஒரு கோடு இருக்குன்னா அதை வடக்கு தெற்கா ஒரு கோடு போட்டீங்க, நடுவில் ஒரு கோடு போட்டீங்கன்னா சோ வடக்கு தெற்கா ஒரு பிரிவு. அதே மாதிரி மேற்கு பக்கத்துல அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கிழக்கு மேற்குல இருந்து உங்களுக்கு வடக்கு தெற்கான பிரியும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பக்கம் கிழக்கு பக்கத்துல வடக்கு தெற்கா உங்களுக்கு 2 சமவசனம், அதே மாதிரி மேற்கு பக்கத்துல வடக்கு தெற்கா 2 சமவசனம். அந்த மாதிரி ஒரு சுமேரு பருவத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4 தீர்த்தங்கர இருக்க முடியும் அப்படிங்கிறதான். சோ உங்களுக்கு விதேகத்துல தெரியும் 32 நாடு இருக்குன்னு தெரியும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சுமேரு பருவத்துல இருக்கிற அதை ஒட்டி இருக்கிற அந்த விதேகத்துல 4 தீர்த்தங்களுடைய சமவசனம் சாலிடா எப்பவும் இருந்துட்டே இருக்கும் ஒரு சுமேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம். சோ அப்போ வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜம்பு தீபத்துல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 சமோசர் நாடு. தாதகி கண்டத்துல 2 மடங்கு இல்லையா உங்களுக்கு, 2 பருவதம் சுமேரு பருவம். சோ இப்ப அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதே மாதிரி கிழக்கு மேற்கா வச்சு பண்ணும் பொழுது அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 சமோசரணும் வர முடியும். சோ ஒரு மலைக்கு 4 சமோசரணும், இன்னொரு சுமேரு பருவத்துக்கு 4 சமோசரணும். அப்போ உங்களுக்கு வந்து தாதகி கண்டத்துல 8 வரணும். அதே மாதிரி புஷ்கராத்துல பாத்தீங்க அப்படின்னாலும் அங்குமே வந்து பாத்தீங்கன்னா 2 அங்கேயும் 2 மேரு இருக்கு. சோ அங்கேயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 தீர்த்தங்கள் வந்து மொத்தமா 20 சமவசரணம் எப்பவுமே சாஸ்வதமா இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இந்த லோக ஆகாசத்துல நிஜமாவே இருந்துட்டு இருக்கு. அப்படி இன்னைக்கும் அது இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் அங்க தீர்த்தங்களை வந்து கேவல ஞானம் அடைஞ்சிட்டே இருக்காங்க அப்படிங்கறதுதான். அதனால வந்து சோ இந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம சமஸ்தானத்துக்கு நேரா போகாம இருக்கலாம், சாட்சாத் நமக்கு தர்ஷனம் கிடைக்காம இருக்கலாம், அவங்களுடைய வாணிதா சாட்சாத் கேட்க முடியாம இருக்கலாம். இருந்தாலும் இந்த விஷயத்த நம்மளால வந்து தியானம் பண்ண முடியும். இன்னைக்கும் பகவான் இருக்காரு, இன்னைக்கும் சமோசன் இருக்காரு. சோ நம்ம இன்னைக்கும் வந்து அந்த மாதிரி அந்த சமோசனத்தை தர்ஷனம் பண்றதுக்கும் அந்த வச்சனங்களை கேட்கறதுக்குமான நம்ம வந்து அதை ஸ்மரன் பண்ணிக்க முடியும், நினைக்க முடியும், தியானம் பண்ண முடியும் அப்படிங்கிறதான். சோ அதனால வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரத கஷேத்திரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5 கல்யாணம் இருக்கிற தீர்த்தங்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ ஆனா அங்க விதே கஷேத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே 5 கல்யாணம் இருக்கிறதுன்றது சொல்ல முடியாது அப்படிங்கிறதாம். சோ அவங்களுக்கு வந்து 5 கல்யாணம் இருக்கிறவங்களும் இருக்க முடியும், மத்த மாதிரி இருக்கவங்களும் இருக்க முடியும் அப்படிங்கிறதாம். சோ அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பம், ஜன்மம், தபம், ஞானம், மோட்ச கல்யாணம் எல்லாமே அவங்க நடக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படி வைராகியம் ஏற்பட்டது, எப்படி அவங்க வந்து இது பண்றாங்க, எப்படி அவங்களுக்கு வந்து தீர்த்தங்கிற பிரகிருதி எப்படி எல்லாம் பந்தம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க, தர்ஷன விசுத்தி அந்த மாதிரி வந்து அந்த 16 பாவனைகளை பாவிப்பது எந்த காலகட்டத்துல பாவனை பண்றாங்க, முனிச்சரியை பண்ணும்பொழுது அப்போ அவங்க வந்து பாவனை பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த உத்கிருஷ்ட சமணம் அவங்களுக்கு கிடைக்கும் போது அந்த சுக்ல தியானங்கிற புருஷார்த்தம் அவங்க பண்ணும் பொழுது
கேவல ஞானத்தை அவங்க வந்து அடையறாங்க. அந்த கேவல ஞானம் அடையும் பொழுதுதான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ அந்த பாவனை மூலியமா அவங்க தீர்த்தங்கர் பிரகிருதியை கட்டியிருக்காங்க இல்லையா? அந்த தீர்த்தங்கர் பிரகிருதி எப்போ வந்து உதயத்துக்கு வரும்? இத்தனை நாள் பந்தம் பண்ணிட்டே வராங்க அவங்க. சோ மனுஷ பரியாயத்துல தான் அதை பந்தம் பண்ண முடியும். சுத்தி சுத்தி வரும்போதெல்லாம் அந்த தீர்த்தங்கர் பிரகிருதி பந்தமானது திருப்பி திருப்பி ரீவைண்ட் ஆகிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி அதுல கட்டிக்கிட்டே வர முடியும் அதுல. சோ அது அந்த எத்தனை காலத்துக்கு அவங்க தீர்த்தங்கரா இருக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் அது திருப்பி திருப்பி அது பந்தம் பண்ணிட்டே வருவாங்க. பண்ணிட்டு வரும்போது எப்ப அது உதயத்துக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, எப்ப கேவல ஞானம் ஏற்படுதோ அந்த சமயத்துலதான் அவங்களுக்கு அந்த தீர்த்தங்கர பிரகிருதியும் உதயத்துக்கு வருது அப்படிங்கறதுதான். சோ அப்ப அவங்களுக்கு வந்து அது பஞ்ச கல்யாணம் இருக்கிறவங்க வந்து அந்த முதலியே தெரிஞ்சிடும். இவங்க வந்து தீர்த்தங்கரரா வரப்போறாங்க அப்படிங்கிறது. நிறைய பேர் தீர்த்தங்கரரா வரப்போறாங்க அப்படிங்கிறது பிறக்கும் போதெல்லாம் தெரியாம இருக்கிறவங்களாம் கூட அந்த மாதிரி தீர்த்தங்கர கூட நம்ம வந்து விதேக கஷேத்திரத்துல பார்க்க முடியும் அப்படிங்கிறதாம். சோ அங்க எப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கான இந்த மாதிரி என்ன இருக்காது அப்படின்னா, இவ்வளவு பெரிய விஸ்தாரமான சம்பவ சரணம், அஷ்டபிரதிகாரியம் அந்த மாதிரி சிறப்பு இதெல்லாம் வைபவங்கள்லாம் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமான்யமா கந்தக்குடி மட்டும் இருக்கும் அப்படிங்கறதுதான். அவங்களுக்கு இருக்க முடியும். அவங்களுமே வந்து தீர்த்தங்கர இதுவா இருந்தா அவங்க தீர்த்தங்கர அவங்க தீர்த்தத்தை இது பண்றது அப்படிங்கறதுலாம் அவங்களது வந்து நடக்க முடியும். தீர்த்தங்கர பிரவிற்த்தி தீர்த்தங்கர பிரவிற்த்தி பண்றது அப்படிங்கறதெல்லாம் தீர்த்தங்கர பிரகிருதி யார் கட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நடக்க முடியும். தீர்த்தத்தை பிரவிற்த்தி பண்றது இந்த காலம் வரைக்கும் பண்றது அப்படிங்கறதான். சோ மத்தவங்களுக்கு வந்து கேவல ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சாமானிய கந்த குடி இருக்கு. இந்த அளவுக்கு பெருமைகள்லாம் அவங்களுக்கு இருக்கிறது இல்ல அப்படிங்கறதான். சோ அது அந்த மாதிரி எந்த மாதிரி அந்த மாதிரி கட்ட முடியும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து எல்லாமே பாவனைகளோட விளையாட்டு தான். அந்த மாதிரி வெறும் சாமானிய கந்தக்குடி இருக்கிற மாதிரி தீர்த்தங்க பிரகிருதி அப்புறம் கூட கட்டிக்க முடியும். சாமானியர்களுக்கு வந்து சாமானிய கந்தக்குடி. ஆனா தீர்த்தங்கர் பிரகிருதி கட்டவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாமே இருக்குன்னு பார்த்தோம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து 2 கல்யாணம் இருக்கிற தீர்த்தங்கர் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். 3 கல்யாணம் பார்க்க முடியும். 5 கல்யாணமும் பார்க்க முடியும். சோ 2 கல்யாணம் இருக்கிற தீர்த்தங்கிறது எப்படி வாய்ப்பு தோன்ற முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறக்கும் போதெல்லாம் அவங்க வந்து சாதாரணமா தான் பிறந்திருப்பாங்க. சோ கர்ப்ப ஜென்மம் ஒண்ணும் நடந்திருக்காது அவங்களுக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தவமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முனி தீட்சை சாதாரணமா எடுத்திருக்க முடியும். சோ முனி தீட்சை காலத்துல சோ பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து தீர்த்தங்கர பிரகிருதி கட்ட முடியும். சோ அப்படி கட்டினாங்கன்னு சொன்னா அப்பவே வந்து என்ன அந்த பிறவிலேயே அவங்க வந்து மோட்சம் போற மாதிரி இருந்தாங்கன்னா அப்பயே தீர்த்தங்கர பிரகிருதி அவங்களுக்கு வந்து கேவல ஞானம் வரும்போது அது அப்பயே அவங்களுக்கு வந்து உதயத்துக்கும் வர முடியும் அப்படின்னு. சோ அப்ப வரும்பொழுது எப்ப கேவல ஞானம் வருதோ சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தீர்த்தங்கர பிரகிருதிக்கு உண்டான அந்த தேவர்கள்லாம் வந்து செய்யறதை பார்க்கும்பொழுது இவருக்கு வந்து தீர்த்தங்கர பிரகிருதி அவங்க அடைஞ்சிருக்காங்க. ஞான கல்யாணம் பண்ணும் பொழுது தேவர்கள் வந்து இது பண்ணும்போது அப்போ வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி மோட்ச கல்யாணத்துக்கும் தேவர்கள் வந்து அந்த வைபவம் இதெல்லாம் பண்ணும்பொழுது சிறப்புகள் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து இவர் தீர்த்தங்கரரா இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். 2 கல்யாணம் இருக்கவங்க கூட அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறதான். சம்டைம்ஸ் 3 கல்யாணம் கூட சோ அவங்களுக்கு வந்து கர்ப்ப ஜன்மம் நடக்கலாம் கூட. ஞான கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட அவங்களுக்கு வந்து தீக்ஷா கல்யாணம் பண்ணும்போது கூட அவங்களுக்கு வந்து பண்ணும்போது கூட அந்த மாதிரி வர முடியும். ஆனா அப்போ வந்து அவங்களுக்கு அந்த தீக்ஷா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து தீர்த்தங்கர பிரகிருதி கட்டியிருந்தாங்கன்னு சொன்னா அப்ப அந்த தீக்ஷா கல்யாணத்தும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப எப்படி தீர்த்தங்கரதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லௌகாந்திக தேவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்க பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து உபச்சாரமா அந்த பாராட்டுறதெல்லாம் செய்யற மாதிரி இவங்களுக்கும் வருவாங்க. அப்ப தீட்சா எடுக்கும்போது அப்ப லௌகாந்திக தேவர்கள்லாம் வந்து பார்க்கும்போதுதான் மத்தவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து தீர்த்தங்கர பிரகிருதி கட்டியிருக்கு அப்படிங்கறத மத்தவங்களால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். சோ அந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு தீக்ஷா கல்யாணமும் தேவர்கள் வந்து அவங்க அதே மாதிரி பல்லக்குல தூக்கிட்டு போறது அதெல்லாம் அவங்க வனத்துக்கு கூட்டிட்டு போறது தீட்சைக்கு முன்னாடி எடுத்துட்டு போறது அதெல்லாம் வந்து பண்ணிக்க முடியும். சோ அப்போ அவங்க வைராகியத்துக்கு இது பண்ணும்போது அவங்களுக்கு இதெல்லாம் பண்றதெல்லாம் சோ அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 2 கல்யாணம் இருக்கிறது 3 கல்யாணம் இருக்கிறது இந்த மாதிரி நடக்க முடியும் அப்படிங்கறதான். சோ 2 கல்யாணம் இருக்க முடியும் இல்ல 3 கல்யாணம் இருக்க முடியும் அப்படிங்கிற அதே மாதிரி அவங்க கேஸ்ல வச்ச அதாவது 3 கல்யாணம் இருந்ததுன்னு சொன்னா அவங்க தீட்சை எடுக்கும்போது தீட்சா கல்யாணத்துக்கு தேவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னா அவங்க கேஸ்ல வச்சு பண்ணும் பொழுது அவங்களுடைய கேசத்தை வந்து என்ன பண்ணுவாங்க நல்லா அந்த இந்த பெட்டியை வந்து பெட்டியில வச்சு அழகா
ரொம்ப ரத்தின பெட்டியில வச்சு அதை கொண்டு போய் எங்க வந்து அதை வந்து இதுல பண்ணுவாங்கன்னா ஷீரசாகர்ல. சோ அந்த சாகரத்துல தான் வந்து அதை வந்து அதை கலக்க வைப்பாங்க. ஏன்னு சொன்னா அங்கதான் வந்து எங்க வந்து உங்களுக்கு வந்து ஜலச்சர் ஜீவ் நீர்வாழ் உயிரினங்கள் இல்லையோ அந்த மாதிரி கடல்ல கொண்டு போய் தான் அதை வந்து இது பண்றாங்க, விடுறாங்க அப்படிங்கறதான். சோ அப்ப தப்ப கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கேவல ஞான கல்யாணமும் அதுக்கப்புறம் மோட்ச கல்யாணமும் பண்றதுக்கு எப்படி மத்த தீர்த்தங்கருக்குலாம் வராங்களோ அதே மாதிரி தேவர்கள் வந்து அந்த சிறப்புகளை செய்வாங்க அப்படிங்கிறது. சோ 2 கல்யாணம் பண்றவங்களும் இருக்க முடியும், 3 கல்யாணம் பண்றவங்களும் நடக்கிறவங்களும் இருக்க முடியும், சோ 5 கல்யாணம் ஆகுறவங்களும் இருக்க முடியும். ஆனா இந்த 4 கல்யாணம் ஆகுறது மட்டும் கிடையாது. சோ இந்த 3 வழியில தான் தீர்த்தங்கர்களுக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணங்களோட தீர்த்தங்கர்கள் ஆக முடியும் அப்படிங்கிறதான். சோ 4 கல்யாணம் ஏன் ஆக முடியாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சோ உங்களுக்கு வந்து மீதி இருக்கிறது அந்த 2 தான், கர்ப்பம், ஜென்மம் தான். சோ கர்ப்ப ஜென்மத்துக்கு வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜென்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த ஆயுளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு சம்யுக்தம் ஏற்படுறதோ தீர்த்தங்கர் பிரகிருதி கட்டுறதுக்கான வாய்ப்போ அப்பதான் கிடைக்க முடியும். அப்போ உங்களுக்கு ஜென்ம கல்யாணம் பண்ண முடியாது. அப்படியே உங்களுக்கு கர்ப்பத்திலேயே உங்களுக்கு வந்து தீர்த்தங்கர பிரகிருதிய கட்டிட்டாங்க. அப்போ வந்து ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஜென்ம கல்யாணம். அப்ப கர்ப்பத்திலேயே அவங்களுக்கு தீர்த்தங்கர பிரகிருதி கட்டிட்டாங்கன்னு சொன்னா, அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கர்ப்ப கல்யாணமே நடக்க முடியாது. அது கர்ப்ப கல்யாணமும் ஜென்மமும் நடக்குமே தவிர, வெறும் ஜென்ம கல்யாணம் நடக்காது. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, 5 கல்யாணம் தான் அங்க நடக்க முடியும் அப்படிங்கிறதான். அதனால இந்த 3 டைப்ல தான் வந்து உங்களுக்கு தீர்த்தங்கர் பிரகிருதி கட்டி தீர்த்தங்கர் பிரகிருதி உதயத்துக்கு வர்றது அப்படிங்கன்னா, சோ இத்தனை கல்யாணம் இருக்கிறவங்கள தான் இருக்க முடியும், 4 கல்யாணம் இருக்கிறவங்க இருக்க முடியாது அப்படின்னா. சோ ஏன் வந்து 8 வருஷத்துக்குள்ள அவங்களால வந்து அந்த தீர்த்தங்கருக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு பவித்திர பாவனை அந்த சமயத்துல ஏற்பட பவித்திர பாவம் ஞானம் இருக்க முடியும், சித்த இருக்க முடியும் 8 வயசுக்குள்ள. ஆனா அந்த விசுத்தி தீர்த்தங்கர பிரகிருதி கற்ற அளவுக்கான அந்த பவித்திர பாவனை அப்ப வந்து ஏற்பட முடியாது அப்படிங்கிறதான். ஏன்னா பாத்தீங்கன்னா அதே 8 வருஷ வயசுக்கு அப்புறமா அந்த உயிரால வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா தீட்சை எடுக்க முடியும், கேவல ஞானம் உடனே கூட அடைய முடியும். சோ தீட்சை எடுத்து உடனே கேவல ஞானமும் அடைஞ்சது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த உயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பூர்வ கோடி ஆயுள். சோ இந்த அதிகபட்சம் அந்த ஒரு பூர்வ கோடி ஆயுள் எங்க வந்து பாத்தீங்கன்னா அது விதேக கஷேத்திரத்துல இது அதிகபட்ச ஆயுள் அங்கதான் இருக்கு, அங்கதான் இவ்வளவு ஆயுள் இருக்க முடியும். சோ அது வரைக்கும் 8 வயசுல அவங்க வந்து தீட்சை எடுத்து கேவல ஞானம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா அவங்க ஆயுள் முடிகிற வரைக்கும் எது வரைக்கும் அந்த ஒரு பூர்வ கோடி காலம் வரைக்கும் ஒரு பூர்வ கோடி ஆயுள் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சமோசரணம் போயிட்டு இருக்கும். அவங்க வந்து விகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆயுள் முடிகிற வரைக்கும் அந்த கேவல ஞானத்தோட அவங்க விகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதனால வந்து அவருக்கு ஒன்றும் ஒரு கஷ்டமும் கிடையாது. சோ அதனால யாருக்கு லாபம்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜனங்களுக்கு அதனால ஒரு புறாள் வரைக்கும் அவருடைய உபதேசத்தை கேட்க முடியும், பகவான் விகாரம் நேர பார்க்க முடியும், பகவானை நேர தரிசிக்க முடியும், நேரா அவருடைய இதையும் கேட்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கும் கேட்கறதுக்குமா இருக்கணும் அப்படிங்கிறதுதான். சோ நம்ம பிரவச்சனம் பண்றாரு, விகாரம் நடக்குது, அது அப்படிப்பட்ட அது பாக்குறதுக்கும் கேட்கறதுக்குமான பாவனை வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அது எங்க இருந்து பண்ண முடியும், இங்க இருந்தே கூட நம்ம வந்து அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுதான். சோ இந்த பாவனை மூலியமா இந்த நம்பிக்கை மூலியமா அப்ப நமக்குள்ள வந்து ஸ்ரத்த மூலியமா தான் நம்மளால வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா தீர்த்தங்கர்களோட நம்ம வந்து நம்மள இணைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதாம். சோ நேர பார்க்கணும்ல. சோ இப்ப விஷயங்கள் கேட்கிறோம் பகவான் வாணிய ஆகமங்கள் மூலியமா குரு மூலியமா கேட்கிறோம் அப்படிங்கிற பொழுது சோ இந்த விஷயத்த நம்ம வந்து பாவனை பண்றது மூலியமா நம்பிக்கை வைக்கிறது மூலியமா திருப்பி திருப்பி ஸ்மரன் பண்றது மூலியமா அப்ப நம்ம என்ன பண்ணிக்க முடியும், தீர்த்தங்கர் பகவானோட நம்மளால இணைச்சிக்க முடியும் அப்படிங்க. சோ அந்த மாதிரி நாம நம்ம தீர்த்தங்கரோட பகவானோட நம்மள இணைச்சிக்க ஆரம்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து ஒரு பெரிய பொருட்டாவே நமக்கு வந்து இருக்கவே இருக்காது. எங்க இருக்கிற விஷயம் இந்த சம்சாரத்துல நமக்கு இருக்கிற இந்த சம்சாரத்துல இருக்கிற
எந்த விஷயமும் நமக்கு வந்து என்னவா இருக்காது, ஒரு பொருட்டா இருக்க முடியாது அப்படிங்கிறதாம். சோ அதே மாதிரி சம்சாரத்துல நிகழ எந்த மாதிரி ஒரு விஷயமும், எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமும் நமக்கு வந்து என்ன ஆக முடியாது, நமக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்படுதோ, ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துறதாவோ, இல்ல நமக்குள்ள ஒரு உணர்வு பெருக்கை ஏற்படுத்துறதாவோ அது வந்து அமையாம இருக்க முடியும் அப்படிங்கிறதாம். யாருக்கு வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் பெரிய விஷயமா, இல்ல ஒரு ஆஹ் ஆஹ் மனச வந்து ஒரு மனசு ஆக்குலம் பண்ற மாதிரிலாம் விஷயம்லாம் பெரிய விஷயம் பெருசா இன்னைக்கு வந்து ஞானி வந்து இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, அதை பத்தின டிஸ்கஷன், அது மேல கவனம். சோ அது ஒரு பெரிய விஷயமா. அதே மாதிரி யார் வந்து உங்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகுறாங்க, இல்ல சீஃப் மினிஸ்டர் ஆகுறாங்க, அதை பத்தின டிஸ்கஷன், அதெல்லாம் வந்து எப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த ராஜநீதி ஆகட்டும், இல்ல மற்ற விஷயங்களாகட்டும், ஒரு போதனைமா எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு எப்ப வந்து இந்த சர்ச்சையில எல்லாம் உங்களுக்கு வந்து ஈடுபாடு இதெல்லாம் வந்து எப்ப வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புத்தி சின்ன புத்தியா இருந்தது அப்படின்னாதான் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா நமக்கு வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு வந்து இதை விட மகத்துவமான விஷயத்த பத்தின அறிவோ, அதை பத்தின சிந்தனையோ நமக்கு இல்லை அப்படிங்கிற பொழுது அப்ப என்ன ஆகுதுன்னா, மகத்துவம் இல்லாத விஷயம்லாம் நமக்கு வந்து மகத்துவமானதா தெரியுது அப்படிங்கிறதுதான். சோ எப்ப நம்ம வந்து ஒரு மகத்துவமான விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறோமோ, பகவான் பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ, அவங்களுடைய சிறப்பு பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ, அவங்களுடைய குணம் பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ, அவங்களுடைய ஞானம் பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பெரிய விஷயங்கள் மேல நம்மளுடைய கவனம் வந்து ஜாஸ்தியா போக போக அது மேல உங்களுக்கு வந்து புத்தி பூரா அதுல உபயோகம் அங்க இருந்தது அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற அற்புதங்கள் மேல கவனம் இருக்குமே தவிர, இங்க சம்சாரத்துல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மேலாம் உங்களுக்கு வந்து ஈடுபாடெல்லாம் ஏற்படாது அப்படிங்கிறதான். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சமயக் திருஷ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயமும் ஆச்சரியமானதாவோ அற்புதமானதாவோ அவங்களுக்கு இருக்கவே இருக்காது அப்படிங்கிறதான். சோ அவங்களுக்கு தெரியும் சம்சாரத்துல நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷம் காரணமா தான் நமக்கு வந்து இதெல்லாம் ஏற்பட முடியும். இது மேல விருப்பு ஏற்படுறதாகட்டும், இல்ல வெறுப்பு ஏற்படுறதாகட்டும், ரொம்ப அதை பத்தின இது உங்களுக்கு ஆழமா உங்களுக்குள்ள அந்த சர்ச்சையும் மனசுக்குள்ள அதை பத்தின சிந்தனையும் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமயத்துவம் இல்லாத போதுதான் அந்த மாதிரி வர முடியுமே தவிர, சமயத்துவம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வர முடியாது அப்படிங்கிறதான். ஏன்னா அவங்களுடைய புத்தி பூரா சமயத்துவத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு தீர்த்தங்கிறத பத்தி, சமோசரணம் பத்தி, அந்த ஒரு பூர்வ கொடி ஆயுள் அவங்க வந்து விகாரம் பண்றத பத்தி, அப்புறம் வந்து எவ்வளவு பெரிய பகவான்ல ஒவ்வொருத்தரும் 500 வில்லளவு இருந்திருக்காங்க, அந்த காயம் பத்தின சிந்தனை, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு வந்து தோ நினைக்க தோணுமே தவிர, அதுலதான் அவங்களுக்கு கவனம் இருக்குமே தவிர, இந்த உலகியல் விஷயங்கள்ல அவங்களுக்கு அது பெரிய ஆர்வத்தை தூண்டுறதாவோ, அவங்களுக்கு ஈர்க்கிறதாவோ அது இருக்கிறது கிடையாது அப்படிங்கிறதான். அதனால சமயக் திருஷ்டி உயிர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தன்னுடைய நேரத்தையும் மனசையும் அதுல வீணாக்குறது கிடையாது, ஆக்குலம் அடையறதும் கிடையாது அப்படிங்கிறதான். அதனால தீர்த்தங்கிற தர்ஷனம் அப்படிங்கறதாகட்டும், இல்ல அவருடைய வச்சனத்தை கேட்கணுங்கிற அந்த பாவனை ஆகட்டும், ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள பவித்திரமாக்குறதுக்கான ஒரு முயற்சியா அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறத, அதுதான் பவித்திரமாக்குறதுக்கு வழியாவும் இருக்க முடியும் அப்படிங்கிறது. சோ மத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஆக்குலத்தை ஏற்படுத்தும். எது நிராகுலமா இருக்க வைக்கும் உங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பகவான் பத்தின தர்ஷனம், பகவான் பத்தி வச்சனத்தை கேட்கணுங்கிற அந்த ஆர்வம், அதுக்கப்புறம் அவரை பத்தின சிந்தனை, இதுதான் உங்களுக்கு வந்து சாந்தி கொடுக்கக்கூடியதா இருக்க முடியும் அப்படிங்கிறதா. சோ மனசுல வந்து இந்த மாதிரி பெரிய நம்பிக்கை, சோ பகவான் சொன்னது சரி, அவருடைய தத்துவ ஸ்ரத்த தான் கரெக்டானது அப்படிங்கிறதுலாம் மனசுல அந்த பெரிய நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படும் போது அது அந்த அளவு நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை. அதே மாதிரி சமயக் திருஷ்டி என்ன பண்றாங்க, தன்னை பத்தி, பரமாத்மாவை பத்தி, இத பத்தின
எப்பவும் சிந்தனை அதுதான். தன்னை பத்தினா தன் ஆன்மாவை பத்தி, பரமாத்மா பத்தி, இதை பத்தி சிந்தனை எல்லாம் எப்பவும் அவங்க இது உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற போது, அப்பதான் அவங்க என்ன சொல்லலாம் அப்படி சொன்னா, அந்த மாதிரி பாவனையோட இருக்கிறது தான் நம்ம என்ன சொன்னோம், சமயக் தர்ஷனம் இருக்கிறதா சொன்னோம். அதுதான் வந்து சமீச்சீன் திருஷ்டி, சரியான திருஷ்டி அப்படிங்கிறதும் சொல்றோம் அப்படின்னு. இப்ப அதனால அவங்களுக்கு வந்து இன்னொருத்தர பார்த்து ஒரு விஷயத்த பார்க்கும்போது, அவங்க அதை நிந்தனை பண்றதோ, இல்ல அதை பார்த்து வெறுப்படைகிறது, அருவருப்படைகிறது, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஏற்படுறதே கிடையாது. அவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சமபாவத்தோட இருக்க முடியும். எப்போ? சமயத்துவம் வந்ததுக்கு அப்புறம். ஸோ அந்த சமயத்துவத்துல இருக்கும்போது. ஸோ சமயத்துவம் வர்றதுக்கும் நீங்க இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது, நீங்க இந்த மாதிரி அடிக்கடி ஸ்மரண் பண்ணி, பகவானோட நீங்க உங்க பகவான உங்களுக்குள்ள இருத்திக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு வந்து இந்த சமபாவம் அப்படிங்கிறது எளிதா உங்களுக்கு வர முடியும். இது வந்து ஜைனனுக்கு தான் வரும். மத்தவங்களுக்கு வராது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு உயிரா இருந்தாலுமே சமயத்துவம் வர முடியும் அப்படிங்கிற போது, எந்த உயிருக்குள்ளேயும் அந்த சமயத்துவம் வர முடியும்னா, அது அவங்க ஹிந்துவா இருக்கலாம், இல்ல கிறிஸ்டினா இருக்கலாம், இல்ல முஸ்லீமா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். இப்ப வேணா அவங்களுக்கு வந்து அந்த சமயத்துவம் வந்தது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, இந்த சமபாவம் அவங்களுக்குள்ள வர முடியும் அப்படிங்கிறதாம். அப்ப அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு உயிரை உயிரா பார்ப்பாங்களே தவிர, அவங்க இன்னைக்கு இருக்கிற அவங்க பதவி பத்தியோ, வைபவத்தை பத்தியோ, இவங்க பெரியவங்க, சின்னவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த மாதிரி எண்ணம்லாம் அவங்களுக்கு வந்து தோன்றது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷம் அடைகிறதோ, இல்ல அவங்க வந்து ஒரு 2 குரூப் இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு குரூப் வந்து நல்லா உயர்ந்துட்டே போகுது. ஒரு குரூப் வந்து அதாவது எந்த விதம் அந்த நம்ம சாதாரணமா சொல்றோம். இந்த கிறிஸ்டியன் இருக்காங்க, இல்ல முஸ்லீம் இருக்காங்க, இல்ல இந்த சமூகம் இருக்கு, அந்த சமூகம். ஸோ ஒரு சமூகத்தினால அது பெரிய வைபவத்தோட இருக்கு. ஒரு சமூகத்துக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கல அப்படிங்கிற போது, அதுக்காக சந்தோஷப்படுறதோ, இல்ல வருத்தப்படுறதோ, அந்த மாதிரிலாம் அவங்க அடையறது கிடையாது. எப்பவுமே வந்து சமயக் திருஷ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமபாவம் தான் அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்ல மத்தவங்கள நம்மளோட யார் யாரெல்லாம் அவங்களோட சந்திப்புல இருக்காங்களோ, யாரெல்லாம் அவங்களோட தொடர்புல இருக்காங்களோ, அந்த உயிர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொடூரமான உயிரா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு எதிரா செயல்படுற உயிரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயிரா இருந்தாலும், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அத ஒரு தனி உயிரா பார்ப்பாங்க. அந்த ஆத்மாவும் தன்ன மாதிரி சமயத்துவம் அடைய முடியும் அப்படிங்கிறதுலயும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஸோ அந்த ஆத்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா, சாந்தமான ஆத்மா தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறதையே இவங்க வந்து யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா, உங்களுக்கு மனசுதான் ஆக்குலமா இருக்குமே தவிர, ஆத்மா வந்து உங்களுக்கு வந்து ஆக்குலமா இருக்கிறது கிடையாது. அது எப்பவுமே சாந்தமா தான் இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ அப்ப இவங்க சமயக் திருஷ்டியா இருந்தாங்கன்னு சொன்னா, எதிர்ல இருக்கிற ஒரு ஒரு உயிரா பார்க்கிற அந்த மனப்பான்மையும், அந்த உயிருக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் இந்த மாதிரி சாந்த பாவத்தோட இருக்கிற நம்பிக்கையும் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அவங்க மேல வந்து இது ராகமோ, துவேஷமோ ஏற்படுறதில்ல. அப்படி எவ்வளவு தவறு பண்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா கூட, அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உயிர் இன்னைக்கு வந்து அஞ்ஞானம் இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணுது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுது. நாம கூட அஞ்ஞானத்துல இந்த மாதிரி இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நமக்கு வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் ஞானம் வந்திருக்கு. அது காரணமா நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு அந்த தவறுல இருந்து விலகி இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு, அந்த உயிர் மேல இவங்க வந்து சமபாவத்தோட இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி அவங்க இன்னைக்கு எதிரா நடக்கிறதுக்காகட்டும், அவ்வளோ குரோதத்தோட இருக்கிறதுக்காகட்டும், தப்பு நிறைய பண்றவங்களா இருக்கிறதாகட்டும், எல்லாத்துக்குமே எது காரணமா இருக்குன்னா, அவங்களுடைய கர்மம் காரணமா இதெல்லாம் அவங்க வந்து பண்றாங்க அப்படிங்கிற பொழுது, சோ இந்த உயிரும் தன்னுடைய கர்ம ஆகும்போது, இது பண்ணிக்கும் போது அதுவுமே வந்து நல்ல இதுவா மாற முடியும். கடவுளே இதுவும் வந்து என்ன பண்ணும், அந்த ஆத்மாவும் சாந்தி கிடைக்கட்டும், அந்த ஆத்மாவுக்கும் சாந்தி கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஆத்மாவுக்கும் நல்ல பாவனை வரட்டும் அப்படிங்கிற மாதிரி பாவனை இவங்களுக்குள்ள வர முடியும் அப்படிங்கிறதான். சோ அதனால வந்து அதுக்குதான் ஒரு இதுவும் சொல்றாரு. சதா சதா சே ஆத்மா சாந்தரகா ம் மண் அசாந்தரே. ஆனா எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆத்மா எப்படி இருக்கு? எப்பவுமே சாந்தியோட தான் இருக்கு. ஆனா மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா அசாந்தியா இருக்கு அப்படிங்கிறதாம். சோ அதனால வந்து இந்த உயிர் கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பகவானா ஆகிறதுக்கான சக்தி அதுக்குள்ள இருக்கு. அந்த ஆத்மாவுடைய அந்த உயிர் தன்னுடைய அந்த உயிர் தன்னுடைய இருப்போட இருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து பார்ப்பாங்க. அப்படிங்கறதுனால எல்லாருமே அவங்களுக்கு வந்து சமமா தெரிவாங்க. பெரியவங்க, சின்னவங்க அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து தோன்றது
கிடையாது அப்படிங்கறதான். அதனால வந்து அதுவும் மத்த மதங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு சக்தியோட அம்சமாதான் உயிர்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. ஆனா அப்படி இல்லை. ஒரு உயிரும் தனித்தனி இருப்போட தனித்தனியானது, பூரணமானது. ஒரு ஆத்மாவும் தன் சத்தாவோட இயங்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற பார்வை வரும்பொழுதுதான் இந்த சமபாவம் வர முடியும். ஒரு 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 பெரிய இதோட ஒரு அம்சமா ஒரு பகுதியா யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனி உயிரா தோணவே தோணுது. ஏன்னா ஒரு அம்சம் நினைக்கும் போது எப்படி அவங்களால தனித்தனி உயிரா அவங்களால நினைக்க முடியும்? சோ இந்த மாதிரி எப்ப நினைக்கணும், ஒரு உயிரும் தனித்தனி தனித்தனி இருப்போட இருக்கு அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த சமபாவம் வர முடியும் அப்படிங்கறதுதான். சோ இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சமய திருஷ்டியாவும் இருக்க முடியும். இப்ப சமய திருஷ்டியா வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு ஞானமும் அவங்களுக்கு வந்து சமயமாயிடும். கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து சாரித்திரம் அவங்க சாரித்திரமும் கடைபிடிக்கிறவங்களா ஆயிடுவாங்க அப்படிங்கறதுதான். அதே மாதிரி அவங்களுக்குள்ள அந்த சமயக் திருஷ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து வந்து உத்வேலன் பண்ற மாதிரி, அதாவது ஒரு கொதிநிலைக்கு வரா மாதிரி உள்ளுக்குள்ள வந்து அப்படியே உணர்வு பூர்வமா உங்களுக்கு ரொம்ப ஆக்குல அடைஞ்சு ரொம்ப தூண்டுதலோட பண்ற மாதிரிலாம் சமயக் திருஷ்டி இருக்கிறது கிடையாது அப்படிங்கறதுதான். எப்ப பார்த்தாலும் அவங்களுக்குள்ள அந்த சமதாபாவம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறதுதான். அதனால வந்து அவங்களுக்கு யாரு மேலேயும் ராகமும் இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு வந்து துவேஷமும் இருக்கிறது கிடையாது அப்படிங்கிறதா. சோ அப்படிப்பட்ட சமயக் திருஷ்டி பண்ணும்பொழுது இந்த பாவனை வந்து வரும்பொழுது சமயக் திருஷ்டி ஆனாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பக்தி பண்ணி இந்த மாதிரி பாவனை பண்ணி அப்போ மகத்துவம் தெரிஞ்சுக்கும் போது உயிரோட மகத்துவம் பத்தி அவங்க வந்து தெரிஞ்சுக்கும் போது சோ அதை கஷாயம் அவங்களுக்கு இருக்கிறத பத்தி அதை பத்தின ஞானம் அவங்களுக்கு வந்து இவங்களால என்ன மாதிரி பண்ண முடியும், சமபாவனையில இருக்க முடியும் அப்படிங்கிறது. அப்ப வந்து அவங்களால எல்லாருடைய நல்லதுக்காகவும் பாவனை பண்ண எல்லா உயிரும் நல்ல எல்லா உயிருக்குள்ளேயும் இந்த சக்தி இருக்கு, இதெல்லாம் வெளிப்படட்டும், எல்லாம் கேவலமாட்டும், எல்லாம் சாந்தியா இருக்கட்டும், எல்லாம் நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு பண்ணும்போதுதான் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து பாவனை ஏற்படுதோ அவங்களாலதான் வந்து இந்த மாதிரி மத்தவங்களுடைய நன்மைக்காக தீவிர பரிணாமம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்குதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தீர்த்தங்கிற பிரகிருதி பந்தம் ஆக முடியும் அப்படிங்கிற. சோ முன்னாடியும் அவங்க வந்து பரியாயங்கள்லயும் அவங்க வந்து தீர்த்தங்கிற பிரகிருதி பந்தம் பண்ணிக்கும் போது எல்லா உயிர்களுக்கான நன்மை பத்தின சிந்தனை அவங்களுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறமும் அவங்க வந்து தீர்த்த பிரவர்த்தனை பண்ணும் பொழுதும் நிறைய உயிர்களுக்கு அவங்க நன்மை செய்யறவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கறதான். அதனால வந்து நம்ம தீர்த்தங்கிற பிரகிருதி பாவனை இந்த மாதிரி நமக்குள்ள நல்ல பாவனை இருக்கும் பொழுதுதான் அதை வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அதனாலதான் சொல்றேன், திருப்பி திருப்பி அந்த பகவானை பார்க்கும்போது உங்களுக்குள்ள உற்சாகம் புதுக்கலம் வர்ற மாதிரி ஒரு அந்த திருப்பி நீங்க அந்த பாவனைய சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். முடிஞ்சதுன்னாதான் உங்களால வந்து கீர்த்தனை பிரகிருதியெல்லாம் உங்களால பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது தொடர்ந்து நம்ம வந்து முயற்சி இது இன்னைக்கும் சாட்சாத் பகவான் வந்து வித்திய விஷயத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு பாசுறீங்கதான். சோ அதனாலதான் இங்க நான் சொல்லணுங்கிற அந்த திருப்தி ஆசை வந்து வந்துகிட்டே இருக்கு, தாபம் எடுத்துக்கிட்டே இருக்கு. உங்க வச்சனம் வந்து கேட்கறது கிடையாது, வச்சனத்தை வந்து குடிக்கிறது. சோ வச்சனத்தை பீக்கர், அதனால என்னுடைய தாகம் தனி இல்லை அப்படின்னு சொல்ற. சோ வசனத்தை கேட்கறது உள்வாங்கணும் இல்லையா நீங்க. சோ அதில் வெறும் கேட்டேன்னு சொன்னா காதோடு போயிடும். சோ அதுதான் அவர் என்ன சொல்றாரு, உள்வாங்கிறதுனால அவர் வந்து குடிக்கணும், குடிக்கிறதுக்கான எனக்கு ஆசை எனக்கு நிறைய இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக இந்த பாவனைய யார் பக்தியில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி பாவனை வர முடியும். இந்த ரெண்டு பாவனை தான் பக்தியா இருக்கிறவங்களுக்கு ஏற்பட முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு அவரு. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 52வது பாடல் அப்படிங்கிறதாம். அதுல வந்து 52வது பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல சமஸ்கிருத பாடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா புண்ணியம் தபோயம பாலனேன பக்தியோ ஜித்னி பக்தியோ ஜிதேன பவினாம் சிவசாதனம் தே புண்ணியம் நிதான சகிதம் சுர சௌக்கிய காமம்
பந்த பிரதம் நாஹி நயம் சமவைத்தி ஜெயின அப்படின்னு சொல்றார். சோ அப்ப அதுக்கப்புறம் அதனுடைய இந்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கஹா அப்னே ஜைசா ஜின்வர் मान उसे तप व्रत दरता भव्य जनों की भक्ति का पुण्य मोक्ष साधन बनता। सुरसुख को जो चाह रहा हो कर निदान यदि करता पुण्य वही बंधक का कारण है नय नहीं जानते जैनी पुण्य அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து பரலோக சுக்கரி ஸ்துதி. பரலோக சுகத்தை தரக்கூடிய ஸ்துதியா இத வந்து சொல்றாங்க. இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உங்களால சொல்லப்பட்ட தபம் அப்புறம் வந்து யமம் ரெண்டுமே ஆள் பரிந்ததுக்கான அந்த விடுதலை எடுக்கும் போதெல்லாம் வந்து உற்சாகத்தோட யார் வந்து பாலன் பண்றாங்களோ அதே மாதிரி உங்களுடைய பக்தி செஞ்சது மூலியமா அந்த பாக்கிய ஜீவன்களுக்கு என்ன மாதிரி புண்ணியம் ஏற்படுதோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த புண்ணியம் மோட்சத்துக்கான சாதனமா இருக்கு அப்படிங்கலாம். யார் வந்து புண்ணியத்தை வந்து நிதானத்தோட கூடியது தேக சுகத்தை விரும்புறவங்களுக்கானது அது வந்து பந்தத்துக்கான காரணமானது அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நயம் வந்து தெரியாதுதான் இருக்கு. எந்த நயம் இது வந்து பக்திங்கிறதாகட்டும் இந்த புண்ணியங்களும் எப்படி மோட்ச சாதனத்துக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிற நயத்தை ஜைனர்களுக்கே கூட அது வந்து தெரியாம தான் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஏன்னா நிறைய பேர் சொல்றது என்ன, புண்ணியம் பண்ணக்கூடாது அதையும் விடணும், அது வந்து விடுறதுக்கானதா புண்ணியம் அப்படிங்கிற பொழுது அப்ப நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, பக்தி பண்ண மாட்டேங்கிறீங்க, பூஜை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆக்சுவலா வந்து இந்த புண்ணியம் எது வந்து கூடிய நீங்க உலகிலுக்கான புண்ணியத்துக்கான விஷயத்தை தான் விடணுமே தவிர பக்தி பண்ணணும்னா இந்த புண்ணியம் மூலியமா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மோட்ச மார்க்கத்துக்கான சாதனமா இந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறது இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து திருப்பி திருப்பி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த புண்ணியத்து மூலியமா உங்களுக்கு வந்து விலகி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்ன ஆகுனா திருப்பி திருப்பி துக்கமயமான சம்சாரத்துல தான் சுத்த வேண்டி இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து மோட்ச மார்க்கத்துல நீங்க சம்சாரத்துல இருந்து வெளியிலேயே வர முடியாது. சோ அப்ப நீங்க சம்சாரத்துல இருந்து வெளில வரணும், உங்களுடைய இலக்கு மோட்ச மார்க்கமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க மோட்ச மார்க்கத்துக்கு சாதனமா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்தி காரணமா கிடைக்கிற புண்ணியத்தை நீங்க செய்யும் போதுதான் உங்களுக்கு வந்து அது கிடைக்க முடியும் அப்படிங்கிறதா. ஏன்னா குரு உபதேசம் மூலியமா ஜினவாணி மூலியமா பகவானுடைய தர்ஷனம் பண்றது மூலியமா அந்த மாதிரிலாம் பண்ணும்போதுதான் உங்களுக்கு வந்து அந்த சமயக் தர்ஷன பாவனை ஏற்பட முடியும், சமயக் தர்ஷனம் ஏற்பட முடியும். சமயக் தர்ஷனம் ஏற்பட்டதுனால உங்களுக்கு வந்து சமயக் ஞானம் வர முடியும். சமயக் ஞானம் வரும்போது நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சயமும் துறவாகட்டும் இல்ல விரதமாகட்டும், நீங்க யம நியமம் எடுக்கிறீங்களோ இல்ல நியமம் எடுக்கிறீங்களோ இல்ல யம விரதம் எடுக்கிறீங்களோ ஆயுள் பரிந்து அந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது நீங்க வந்து சமயத்துவ ஆச்சரணை கடைபிடிக்கிறீங்களா ஆக முடியும். சோ இது மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த புண்ணிய பந்தம் கண்டிப்பா அது மூலியமா உங்களுக்கு வந்து புண்ணிய பந்தம் தான் ஆகும் உங்களுக்கு. ஆனா அந்த புண்ணிய பந்தம் வந்து உங்களை வந்து என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா உங்களை சம்சாரத்துல மூழ்கடிக்கிறதா இருக்காது, உங்களை வந்து மோட்ச மார்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதா அது வந்து இருக்கும் அப்படிங்கறதுதான். அதனால அதை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த புண்ணியத்தை விருத்தி பண்றதுக்கான முயற்சி வந்து நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது சம்சாரத்தை விருத்தி பண்ணுதோ அந்த மாதிரி புண்ணியத்தை விடலாமே தவிர இந்த மாதிரி புண்ணியத்தை விட. சோ அப்படிதான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் விடணும்னு சொன்னா அப்படியே அவங்களாம் தீர்த்தங்கர்லாம் பகவான்லாம் வந்து அந்த மாதிரி உபதேசம் பண்ண போறாங்க, ஏன் வந்து அவங்க எல்லாம் தவறை இருக்கிறாங்க, ஏன் அவங்க துறவுக்கு போறாங்க, ஏன் அவ்வளவு நியமம் எடுக்கிறாங்க, ஏன் அவங்களை கஷ்டப்படுத்திக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது மூலியமா தான் அவங்களால மோட்சம் போக முடியுங்கிறத தெரியும் அப்படின்றதுதான். அதனால அது மேல வந்து நீங்க வந்து
கவனம் செய்யணும். இது மேல சிரத்த வைக்கணும். பகவான் சொன்ன வசனம் மேல அதான் சொல்ற பகவான் நீங்க எப்படி சொன்னீங்களோ அதுபடி அது நீங்க சொல்றது சரின்னு நினைச்சிட்டு நம்புறது, அது மூலியம் அது வழியில நடக்கிறது. ரெண்டும் பண்ணும்பொழுதுதான் கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியம் மோட்ச மார்க்கத்துக்கானதை தவிர உங்களுக்கு வந்தது சம்சாரத்துக்கு காரணமா இருக்கிறது இல்லை அப்படிங்கறத அந்த பாடல்ல அவர் சொல்றாரு. அதையும் கவனத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பேர் சொல்ற மாதிரி புண்ணியத்தை விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி குருட்டாம்போக்குல சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஹலோ. ஓகேங்க ஆண்டி. நாளைக்கு பார்க்கலாம். ஓகேமா. ஓகேங்க ஆண்டி. ஓகேப்பா. யாருக்காவது டவுட்? சமயதர்ஷன் ஜெயிக்கிறேன் ஆண்டி. எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான். குறிட்டாம்போக்குல எல்லாமே பண்ணக்கூடாது. ஒண்ணு சொன்ன எல்லாத்தையும் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. சொன்ன பக்தி பண்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி விரதம் எடுக்கிறது, சமயத்துல ஈடுபடுறது அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ஓகேப்பா. எல்லாருக்கும் சமய தர்ஷன் நாளைக்கு பண்ணிட்டீங்களா? ஓகேமா. கண்டிப்பா.